வணக்கம், நான் சுகந்தி, யோகா ட்ரைனர். இன்னைக்கு வயசானவங்க சேர் யூஸ் பண்ணி பண்ணுற சூரிய நமஸ்காரத்தை செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ சூரிய நமஸ்கார் இதுக்கு முன்னாடி 2 வேரியேஷன்ஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். முட்டி வலி இருக்கிறவங்களுக்கான வேரியேஷன், நார்மல் சூரிய நமஸ்கார் அந்த மாதிரி. பட் அது கீழே குனிஞ்சு கையை தரையில் ஊனி அது மாதிரிலாம் பண்ண வேண்டியது. என்னால் குனியவே முடியல, என்னால் நின்ன வாக்கிலேயே நான் சூரிய நமஸ்கார் பண்ண முடியுமா அப்படின்னு வயசானவங்களுக்கு நிறைய தோணும் இல்லையா? ஸோ அவங்களுக்கான சூரிய நமஸ்கார் வேரியேஷன் தான் இது. ஸோ நீங்கள் ஃபுல்லாகவே கீழே குனிய வேணாம், நீங்கள் சேர் யூஸ் பண்ணி சூரிய நமஸ்கார் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான எஃபெக்ட் உடம்புல கிடைக்குமோ, முதுகு வளையிறதா இருக்கட்டும், எல்லாமே ரத்த ஓட்டம் இம்ப்ரூவ் ஆகுறது எல்லாத்தையுமே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஸோ இது வயசானவங்களுக்கான சூரிய நமஸ்கார். ஸோ இந்த மாதிரி ஒரு வெயிட்டான சேர், ஸ்டடியாக இருக்கணும். ஸ்டூல் யூஸ் பண்ணாதீங்க, உங்கள் வெயிட்டை தாங்க முடியாமல் அது தள்ளி கூட விட்டுடலாம். ஸோ நான் இது ஸ்டடியாக இருக்கிறதுனால இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஸ்டடியாக இருக்கா சேரு, வெயிட்டாக இருக்கா, இல்லை உங்கள் வெயிட் அதில் போடும்போது உங்களை தள்ளி விட்டுருமா அப்படிலாம் உங்களுக்கு பயம் இருந்ததுன்னா சேரை நீங்கள் செவரோட கூட போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் வெயிட்டை புஷ் பண்ணும்போது செவரோடு இருக்கிறதுனால உங்களுக்கு அது கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். ஸோ எப்போதும் போல தான் சூரிய நமஸ்காரை சூரியனை விஷ் பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கிறோம். ஸோ சேருக்கு முன்னாடி நின்றுக்கிறீங்க. ஓம் சூர்யாய நமக. இன்ஹேல் ஹஸ்த உத்தனாசனா, எக்ஸேல் பாதஹஸ்தாசனா. பாதஹஸ்தாசனாக்கு கீழே போகாமல் சேர்லேயே கை வச்சுக்கிறீங்க. இன்ஹேல் ரைட் லெக் பேக் அஸ்வசஞ்சலனாசனா. ரைட் லெக் பேக்கில் எடுத்து இடுப்பை டவுன் பண்ணுறீங்க. உங்களால் முடிஞ்சால் டவுன் பண்ணுங்க, இல்லாட்டி மேலே கூட வச்சுக்கலாம். நீங்கள் டவுன் பண்ணுறீங்க. எக்ஸேல் அதோ முக்கா. காலை பின்னாடி எடுத்துட்டு தலையை கீழே தள்ளுறீங்க. இன்ஹேல் பலகாசனா, பிளாங்க் பொசிஷன். எக்ஸேல் அஷ்டாங்க நமஸ்கார். முடிஞ்சா பண்ணுங்க, இல்லாட்டி பண்ண வேண்டாம். இன்ஹேல் புஜங்காசனா. முதுகா வளைக்கிறீங்க. எக்ஸேல் அதோ முக்கா. இன்ஹேல் அதே ரைட் லெக்கை முன்னாடி வைக்கிறீங்க. எந்த ரைட் லெக்கை பின்னாடி கொண்டு போனீங்களோ அதே ரைட் லெக்கை முன்னாடி வைக்கிறீங்க. இடுப்பை டவுன் பண்ணுறீங்க. எக்ஸேல் பாதஹஸ்தாசனா. இன்ஹேல் ஹஸ்த உத்தனாசனா. நமஸ்தே. 6 ரவுண்டு தான் பண்ணியிருக்கோம். இதை லெஃப்ட் லெக் சீக்வன்ஸ்லேயே முடிச்சோன்னா தான் ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் ஆகுது. இன்ஹேல் ஹஸ்த உத்தனாசனா. எக்ஸேல் பாதஹஸ்தாசனா. கீழே போகிறதுக்கு பதிலாக சேரில் கை வைக்கிறீங்க. இன்ஹேல் லெஃப்ட் லெக் பேக் அஸ்வசஞ்சலனாசனா. லெஃப்ட் லெக்கை பேக்கில் எடுக்கிறீங்க. இடுப்பை டவுன் பண்ணுறீங்க. எக்ஸேல் அதோ முக்கா. 2 காலையும் பின்னாடி எடுத்து தலையை கீழே தள்ளுறீங்க. இன்ஹேல் பலகாசனா, பிளாங்க். அஷ்டாங்க நமஸ்கார் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இன்ஹேல் புஜங்காசனா. எக்ஸேல் அதோ முக்கா. இன்ஹேல் சேம் லெஃப்ட் லெக் ஃபார்வர்ட் அஸ்வசஞ்சலனாசனா. இடுப்பை டவுன் பண்ணிக்கலாம். இந்த ஹீல் தூக்காம நல்லா தரையோட வச்சிங்கன்னா உங்களுக்கு லெக் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். பாதஹஸ்தாசனா. ஹஸ்த உத்தனாசனா. நமஸ்தே. ஸோ நீங்கள் எத்தனை ரவுண்டு வேணால் பண்ணலாம், சேரை யூஸ் பண்ணி தான் பண்ணுறீங்க. ஸோ ஒரு போஸ்லேயும் நீங்கள் ஹோல்ட் பண்ணி நல்லா பாடியை ஸ்ட்ரெச் பண்ணி அப்புறமா அடுத்த போஸ்க்கு போகலாம். ஸோ உங்களுக்கு சேர் நகர்ந்துடும், தூக்கிடும், அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பயம் இருந்ததுன்னா நீங்கள் சேரை செவரோட போட்டுட்டு நீங்கள் பயம் இல்லாமல் பண்ணலாம். ஒரு போஸ்ட்லேயும் நான் ஸ்ட்ரெச் பண்ணி ஸ்லோவாக செஞ்சு காமிச்சேன். உங்களுக்கு இது பழக்கமாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக கூட பண்ணலாம். ஸ்பீட் வெர்ஷன் இப்போ நான் பண்ணி காட்டுறேன். நீங்கள் செவரோட சேர் போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஒரு சேஃப்டியோட நீங்கள் ஸ்பீடாக பண்ணலாம். ஹஸ்த உத்தனாசனா, பாதஹஸ்தாசனா. ரைட் லெக் பேக், down the hip, அதோ முக்கா, பலகாசனா, புஜங்காசனா, அதோ முக்கா. ரைட் லெக் ஃபார்வர்ட், down the hip, பாதஹஸ்தாசனா, ஹஸ்த உத்தனாசனா. நமஸ்தே. லெஃப்ட் லெக் சீக்வன்ஸ், ஹஸ்த உத்தனாசனா, பாதஹஸ்தாசனா. லெஃப்ட் லெக் பேக், down the hip, அதோ முக்கா, பலகாசனா, புஜங்காசனா, அதோ முக்கா. லெஃப்ட் லெக் ஃபார்வர்ட், டவுன் த ஹிப். ஹீல்ஸை தூக்காமல் நல்லா கீழே பதிக்கிறீங்க. பாதஹஸ்தாசனா, ஹஸ்த உத்தனாசனா. நமஸ்தே. ஸோ ஒரு வாரம் நீங்கள் ஸ்லோ வெர்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா
உங்களுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். வயசானவங்களுக்கு பண்ணுறதுக்கான சூரிய நமஸ்கார் நீங்கள் பார்க்குறவங்க உங்களோட அம்மா அப்பாவுக்கு இல்லை உங்கள் அங்கிள் ஆண்டிக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப புத்துணர்ச்சி கொடுக்க ஒரு விஷயமா இருக்கும். நன்றி, வணக்கம்.